நண்பர்களே, தந்தை பெரியார் அவர்கள் இறுதியாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, கிளர்ச்சியை முன்னெடுக்கிறார். இழிவு ஒழிப்பு அப்படின்னு. அந்த இழிவு ஒழிப்பு மாநாடு நடத்தி, அந்த மாநாட்டோடைய தீர்மானங்களையும் அதற்கு ஆதரவை தேடியும் தமிழ்நாடு முழுக்க அவர் பயணம் செய்கிறார். கடைசியாக அவர் தியாகராய நகர் சென்னையில் அதை பற்றி விளக்கி, அதற்கு பிறகு 3 நாட்களுக்கு பிறகு அவர் இறந்து போகிறார். அந்த போராட்ட கிளர்ச்சி அவர் என்ன சொல்றாருன்னா, இது வாழ்வா சாவா அப்படிங்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனையில் 2த்துல 1 நான் பார்க்காம விட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அதில் ஈடுபடுறார். அந்த போராட்டம் என்ன ஆச்சு? அந்த இழிவு ஒழிப்பு என்ன ஆச்சு? ஏன் யாருமே அதை முன்னெடுக்கல? யோசிச்சு பாருங்க. அந்த இழிவு ஒழிப்புன்னா என்ன அப்படின்னா, இந்து மதத்தில் 2 ஜாதி. ஒன்று பிராமணன் அப்படின்னு சொல்லுகிற பாப்பான், இன்னொருத்தன் சூத்ரன். அந்த சூத்ரன் அப்படின்னா அவன் இந்த பார்ப்பானுக்கு பிறந்த, அதாவது வேசி மகன், அது அவனுடைய ஒப்பாட்டிக்கு பிறந்த மகன் அப்படின்னு இருக்கு, சாஸ்திரத்தில் இருக்கு. அவன் கூலி இல்லாத அடிமை. ஒவ்வொரு சூத்திரனுடைய மனைவியும் இந்த பார்ப்பானனுக்கு உடையவள், அவன் அனுபவிக்க தகுதியானவள். இது சாஸ்திரத்தில் இருக்கு. ஆனால் 1972 அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படின்ற வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த சாதிகளை உறுதிப்படுத்துது. அதாவது பார்ப்பனன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான், சூத்ரன் இருக்கிறான், இவனுக்கு அந்த உரிமையெல்லாம் இருக்கு, இவனுக்கு அந்த உரிமையெல்லாம் கிடையாது அப்படின்னு. அப்போ தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது ஏதோ சாஸ்திரத்தில் இருக்குது அப்படின்னா கூட ஓய்ஞ்சு போகலாம், ஆனால் சட்டத்திலேயே சொல்றானே, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னா ஒரு சூத்திரன் உள்ளே போனால், இல்லை பார்ப்பானை தவிர வேற சாதிக்காரன் உள்ளே போனால் அந்த சாமி தீட்டு ஆயிடும் அப்படிங்கிறான். அப்போ தந்தை பெரியார் அவர்கள் சொல்றாரு, தீட்டு தீண்டாமை அப்படிங்கிறத நீ சட்டத்தில் ஓய்ச்சிட்டேன் அப்படிங்கிற, சமூகத்தில் ஓய்ச்சிட்டேன், தத்துவத்திலையும் தீண்டாமை ஒரு பெரும் குற்றம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ற. ஆனால் இன்னும் அந்த தீண்டாமையை மதத்தின் பேரால், கடவுளின் பேரால் எங்கேயோ சில இடங்களில், கர்ப்ப இடங்களில் நீ போனால் தீட்டாயிடும், அது தீண்டாமை அப்படிங்கிறத வச்சிருக்கிறன்னா, அப்போ நாளைக்கு ஒன்றுன்னா இந்த தீண்டாமைக்கு ஏன் நீ உயிர் கொடுக்க மாட்ட? அதுக்கு என்ன கேரண்டி? என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நான் பாதுகாக்கிறேன், நான் இல்லைன்னா நீ ஒன்றுன்னா மறுபடியும் எடுத்துன்னு வந்துடுவியே அப்படின்றார். அப்போ சுப்ரீம் கோர்ட் இது ஆகமுன்னு சொல்லுது. ஏண்டா 100 வருஷத்துக்கு முன்னாடி தாழ்த்தப்பட்டுன்னு சொல்லுகிற பள்ளன் பறையன் அப்படிங்கிறவங்களாம் கோயிலுக்கு வெளியே நிற்கணும்னு, இப்போ அவன் என் கூட நடை வரைக்கும் வரலாம் அப்படின்னு அன்னைக்கு அது ஆகமுன்னு, இன்னைக்கு இந்த ஆகமத்தை மாத்துற. ஏன் இப்படி மாற்றக்கூடியதும் ஆகமுன்னா, நீ ஏன் இன்னைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிறதுக்கு நீ ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்வி என்பது வெறும் அர்ச்சகர் ஆகணும் அப்படிங்கிறது அது நோக்கம் இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் அதை பற்றி சொல்றாரு. இந்த நவீன இந்தியாவில் 1973 ஆண்டுல ஒரு நாட்டில் ஒருத்தன் பிறப்பால உயர்ந்தவன், அவனால மட்டும்தான் சாமியை தொட முடியும், அவன் மட்டும்தான் சாமியை குளிப்பாட்ட முடியும். அந்த கல்லை அப்படிங்கிறது, கல்லை உலோகத்தை, அதுக்கு ஒரு உரிமை எடுத்துக்கிற, மற்றவனுக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னா நீ அவனை மிக தாழ்ந்தவனாக காட்டுற. இந்த கடவுளை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஆகமம் அப்படின்னா யாரா எழுதுந்து அப்படின்னு கேட்குற. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புல ஆகமம் அப்படிங்குது. அப்போ ஆகமத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், யார்ப்பா இந்த ஆகமத்தெல்லாம் எழுதுந்து. அப்போ அவனுங்க என்னன்னா, இது நாரதர், இது யஞவல்லியர், இது வசிஷ்டர், விஸ்வாமித்திரர். சரி, இவங்கெல்லாம் எப்பப்பா எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க இதை எழுதுனதுக்கு அப்படின்னா, இவங்க பல அதாவது யுகம், பல
கோடிக்கணக்கான ஆண்டுகள், பல லட்சக்கணக்கான ஆண்டுகள். அடப்பாவி, மனுஷன் தோன்றியே 35 லட்சம் தான் வருஷம்தான்டா ஆகுது. இவன் ஏதோ பெரிய பெரிய இதெல்லாம் கதை அப்படின்னு இல்லையா? அப்போ ஆதாரம் இல்லாததை அப்படியே ஒரு காலத்தில் எழுதியே இருந்தால் கூட இந்த காலத்துக்கு அது பொருந்துமா? எந்த நாட்டில் கடவுளை தொடுறதுக்கு இந்த சாதி தான் அப்படின்னு எந்த மதத்தில் இருக்கு? எந்த நாட்டில் இருக்குது? அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கான அமெரிக்கன் தான் இருப்பான். அமெரிக்கன் பிராமணன், அமெரிக்கன் பறையன், அமெரிக்கன் சூத்ரன் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. ஆனால் இவனுங்க ஒரு காட்டு மிராண்டி கால பழக்க வழக்கத்தை இன்னும் இந்த நாட்டில் விதைய ஊன்றி இந்த காலத்திலையும் இந்த மக்களை இப்படி மேய்க்கிறீங்களே அப்படிங்கிற இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு இடத்த வச்சு இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இளையராஜாவை கூட அவ்வளோ பெரிய மகோன்னதமான ஒரு மனிதனை, மிகப்பெரிய கலைஞனை, படைப்பாற்றல் மிக்கவனை அவன் அவனை உள்ள கூப்பிட்றான். ஒரு அழுக்கு அரை நிர்வாண பார்ப்பான். அவன் என்ன, அவன் குடல்ல மலம் இருக்காதா? அவன் சிறுநீர் பையில சிறுநீர் இருக்காதா? அவன் உடம்புல வேர்வை இல்லையா? அவன் போய் கடவுளை அந்த இடத்துக்கு போகலாமா? அந்த இடத்துக்கு இப்படிப்பட்ட மகத்தான ஒரு தூய்மையான ஒரு மனிதன் வரக்கூடாது அப்படிங்கிறான். இப்போ இந்த நவீன காலத்தில் இதை வெளிநாட்டுக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? அப்படி என்ன உன் கடவுளுக்கு பெரிய சக்தி இருக்குது? அப்படி என்ன உன் கடவுள் படிப்புக்குன்னு சரஸ்வதியை வச்சிருக்கிற, பணத்துக்கு லக்ஷ்மி வச்சிருக்கிற? உலகத்திலேயே படிக்காதவன் நம்ம நாட்டில் தான் தற்குறி. பணம் இல்லாத தரித்திரன், ஏழை, பிச்சைக்காரன், குடிச்சில் வாழறவங்களாம் நம்ம நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறான். அப்போ இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை இல்லையா? உலகத்திலேயே அதிகமான கடவுள்களுக்கு பணத்தை வாரம் தினம் திருவிழா நடத்துகிறோம், தேரை இழுக்கிறோம், வேலை குத்துறோம், சூரசம்மாரம் பண்ணுறோம். எத்தனை 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 கும்பாபிஷேகம், எத்தனை ஜோதி, மகர ஜோதி, அந்த ஜோதி, இந்த ஜோதி, எத்தனை என்ன நடக்குது இந்த நாட்டில்? ஏன் இவ்வளவு ஏழைகள்? உலகத்திலே அதிகமான ஏழைகள் இருக்கிற நம்ம நாடு. இதோ பாருங்க, சீனா, அந்த அரசாங்கத்துக்கு கடவுள் கிடையாது. கடவுளை பிரச்சாரம் செய்தாலோ கடவுளை பற்றி பேசினாலோ நீ சிறையில் அடைக்கப்படுவாய். கடவுளுக்காக தனி நிறுவனங்களோ எதுவுமே கடவுளுக்காக தனித்தனி தலைவர்களோ எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிற முக்கால்லாம் இந்த ஒக்கப்பொத்து கடவுளுங்களுக்கு எத்தனை மடாதிபதிகள், எவ்வளவு லட்சம் கோடிக்கணக்கான சொத்து மதிப்புகள். யார் இவனுங்கெல்லாம்? இவனுங்களை பல்லக்குகளை தூக்கின்னு, கடவுளுங்களை தூக்கின்னு. எதுக்கு சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு எழுச்சியை எழுப்புறார், அழறார், வாழ்வா சாவா அப்படிங்கிறார். ஏண்டா நான் இந்த நாட்டில் பாப்பானுக்கு வப்பாட்டி மகன் அப்படின்னு இருக்கணுமாடா? சட்டம் சொல்லுதாடா, இந்த சட்டம் எனக்கு செல்லக்கூடாதுரா, இதை மாத்துறா என்னடா அப்படின்னு எவ்வளவு அழுத்தமா, இப்படி நான் வேசி மகனா, இந்த நாட்டில் சாதியே இருக்கு, சாதி இல்லைன்னு சட்டத்தில் எழுதுறான் அப்படிங்கிறது. ஆனால் இந்த போராட்டம் என்ன ஆச்சுங்க? இந்த போராட்டம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சுருங்கி போச்சு. அதுதான் பெரியார் போராட்டம் மாதிரி ஆக்கிட்டாங்க அயோக்கியனுங்க. எவ்வளவு பெரிய இழிவை, இது இழிவுன்றார். இந்த இழிவை போக்குவதற்கு அந்த தள்ளாத வயதுல சாகப்போவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு கூட அப்படியே வலி துடிக்க, அம்மா அம்மா அப்படின்ட்டு மறுபடியும் விட்ட இடத்துல இருந்து அழகா பேசுறது. மக்கள் மேல அழறார். நான் இல்லைன்னா எனக்கு அப்புறம் உங்களுக்கு யாருமே நீங்க இளைஞர்கள் இப்படிப்பட்ட இழிவோட நீங்க வாழ முடியாது, கூடாது அப்படின்றார். ஆனால் அதற்கு பிறகு அந்த போராட்டம் கிடப்பில் போடப்பட்டது. எல்லா அயோக்கியர்களும், அதாவது அரசியல் அயோக்கியர்கள் கூட அது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற போராட்டம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அவர் இறந்து 50 ஆண்டுகள் ஆகிறது. அவர் பேசிய அந்த கடைசி பேச்சு மரண சாசனம் என்ற பெயரில் அச்சிடப்பட்டு விற்கப்படுகிறது. அந்த போராட்டத்தை பற்றி பேசுபவனும் இல்லை, அவருக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. நண்பர்களே, இந்த இழிவு ஒழிப்பு வெறுமனே திராவிட இயக்கம், திராவிட கழகமோ, திராவிட முன்னேற்ற கழகமோ
இல்லை பெரியார் இயக்கங்களோ இல்லை பெரியாரிஸ்டுகள் மட்டுமே செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஒவ்வொரு மானமுள்ள தமிழனும், நீ வேசி மகனாக தாசி மகனாக சாஸ்திரத்தில் இருக்கிற சட்டத்தில் இருக்கிற உனக்கு பிறகு உன் பிள்ளை வரப்போகிறான், அவனும் வேசி மகனாக தாசி மகனாக பாப்பானுடைய ஒப்பாட்டி மகனாக அவன் வந்து குறிப்பிட்டப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இழிவை அவனும் அவனுடைய அடுத்த தலைமுறையும் சுமக்கணுமா? நீங்கள் யோசிங்க. தயவு செய்து ஒவ்வொரு தமிழனும், இது நம்முடைய இழிவு, இது கடவுள் இல்லைங்கிற கொள்கையோ கடவுள் மறுப்போ அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு மகனும், ஒவ்வொரு தமிழ் மகனும், பார்ப்பான் அல்லாத எல்லா தமிழர்களும் ஒப்பாட்டி மகனாக தாசி மகனாக கடவுளை தீண்ட தகுதி இல்லாதவனாக, என்னடா அவனுக்கு தகுதி இல்லை? யார் இந்த அயோக்கியர்கள்? இதையெல்லாம் இந்த ஒரு குறிப்பிட்ட சாதி ரெடி பண்ணி அதுவே தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு பண்ணதுனால அந்த அயோக்கியர்கள் இந்த நவீன காலகட்டத்திலையும் தடுக்கிறாங்க. ஆனால் நம்முடைய புரட்சி, நம்முடைய எழுச்சி, இளைஞர்களே இதை நீங்கள் நினைங்க. இது மறுபடியும் சொல்கிறேன், இது பெரியாரிஸ்டுகளோ திராவிடஸ்டுகளோ இல்லை திராவிட கழகமோ மட்டுமே செய்ய வேண்டிய வேலைகள். அவங்க செய்யலை, அவங்க விட்டுட்டாங்க. அவங்க என்னத்துக்காக இதை முன்னெடுக்கலன்னு தெரியல. இதை ஏன் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது தான் பெரியாருடைய குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி ஏன் சுருக்குனாங்க அப்படிங்கிறதும் நமக்கு புரியல. ஆனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் முன்னெடுத்து இதை வெற்றியடைய செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். வேலுப்பிரபாகரன்.